குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் கேதர்ட் ஹியர். ஃபர்ஸ்ட் என்னை இங்கே கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த வின்னர்ஸ். ஸோ இந்த 5 பேருக்குமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரீங்களா? 5 பேருமே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட எஃபர்ட் எப்படி வந்து அவங்க அந்த கேம் அணுகுறாங்க, அந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வந்து செஸ்ஸில் தான் இருப்பாங்க. அந்த இன்புட் தான் இன்றைக்கி அவங்கள இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அவங்க கோச் தர்ஷினி அக்கா, நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸ். அக்கா வந்து சின்ன வயசுல எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து WCM டைட்டில் வாங்கினாங்க. நம்ம அசோசியேஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. எங்களுக்கே வந்து சில நேரங்களில் அக்காவை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ ஒரே ஆளாக வந்து என்னடா இவ்வளோ விஷயம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஸோ இந்த மாதிரி ஒரு கோச் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அப்படி ஒரு கோச் கிடைச்சது உங்களுக்கு தான் ஒரு நல்ல விஷயம். அந்த லாஸ்ட் வந்து நான் கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் சார் நிறையா சொன்னார், நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம செஸ்ஸுக்கு வந்து அவங்க இவ்வளோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மதுரை டிஸ்ட்ரிக்ட் செஸ் சர்க்கிள் சார்பாக தேங்க்யூ ஸோ மச். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்